ஹாய் ஹலோ, என்ன பண்றீங்க? எங்க வரீங்க? எல்லாம் வந்து நான் வந்து செடிக்காக வந்து பாருங்க, இது இந்த வெங்காயம் இந்த ட்ரம்மு இதெல்லாம் வந்து இப்ப வந்து நான் அள்ளி வச்சிருக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, சாக்குல கொண்டு வந்து வச்சு செடி போடலாம்னு நினைச்சப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி வந்து என்ன பண்ணிச்சுன்னா சுத்தமா வந்து அப்படியே வந்து பரட்டி வச்சிருச்சு. சரி, இதெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணாதான் நம்ம செடிக்கு வந்து யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து கொடி அவரை கட்டி விட்டு போனாங்க. நான் இருக்கும்போது ஒரு 2-3 விதை இருந்துச்சு. இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அது பாட்டுக்கே வந்து தலைஞ்சு இது வரைக்கும் தான் வருங்க. ஒரு ஸ்டெப்பு 2 3 4 5 இது வரைக்கும் தான் வந்து நான் கயிறு கட்டியிருந்தேன். இங்க கீழேந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான். பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தல, எதுவுமே ஊத்தல. அழகா கொடி வந்து வந்துருச்சு. கொடி வந்து இங்க வந்து அப்படியே படர்ந்து இவ்வளவு தூரம் வந்துருக்கு. நம்ம வந்து இன்னும் 2 லைன் கட்டலாம், கீழே 2 லைன் கட்டலாம். சரி, காலை பண்ற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா அங்க வரும், தெரியுங்களா? பூச்சி வரும். இதுல பூச்சி தெரியுது பாருங்க, தெரியுதா? இதுல வந்து பூச்சி தெரியுது பாத்தீங்களா? இந்த பூச்சிக்கு வந்து நம்ம ஒன்னும் மருந்து அடிக்கணும். எவ்வளவு பெருசு தெரியுது பாருங்க, கேமராக்கு பெருசா தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது அவரையில நல்லா பாருங்க, இது வந்து அவரையில வந்துச்சுன்னா சுத்தமா வீணாயிடும். சரி, நம்ம இதை தூக்கி போட்டு இதுக்கு இன்னும் வந்து இப்பதான் நான் பார்த்துருக்கிறேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம கையோட ஒண்ணு அதை எடுத்துடலாம் தனியா. இல்லாட்டினா செடியவே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அரிச்சிரும். ஏன்னா இது வந்து சிகப்பவரை. நம்ம இதுல இருந்து வந்து நம்ம காலி பண்ணும்போது நிறைய விதைகளா இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து முடிஞ்சா நம்ம மருந்து அடிக்க முடியாதுங்க, ஏன்னா கொஞ்சம் ஹைட்ல இருந்தா தெரியாது. அதனால அப்படின்னா இம்மிடியேட்டா நமக்கு அது ஏதாவது சொல்யூஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம கிள்ளி தூர போடுறதுதான் நல்லதுங்க. ஏன்னா நம்ம மருந்து தயார் பண்ணி ரெடி பண்றதுக்குள்ள என்ன பண்ணலாம், செடியை பூரா வீணாக்கிடுங்க. பாருங்க எத்தனை இலையில பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிள்ளி தனியா போட்டுருவோம். ஏன்னா இப்பதான் வந்துட்டு பூ பூக்குன்னு நினைக்கிறேன், தெரியல இன்னும் சரியா நான் பார்க்க கிடையாது. இன்னைக்குதான் பாக்குற இடத்துல. இது பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை. இன்னைக்கு என்னவோ வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு. நான் எடுக்கிற வீடியோ வந்து மணி வந்து 1 இருக்கும் எடுத்துட்டு இருக்கேன். ரெடியா வாங்க. இது வந்து குடோன்ல இருக்கிறது, மாடியில இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 நாளா பறிக்காதனால இதுல பாத்தீங்கன்னா அங்க எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் வரும், தெரியுதுங்களா? இவ்வளோ பெரிய வெண்டைக்காய் வரும். இதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சு செஞ்சுட்டேன். சூப்பரா இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பிஞ்சு இருக்குது, பறிக்கணும். பறிச்சுலாம் ஏன்னா 1-2 பறிக்காம விட்டுட்டுனா பழுத்துருது. வெயில உடனே ஸ்டார்ட் ஆகிடுது. இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விதையில பாத்தீங்கன்னா 50 விதை இருக்குது. இந்த 50 விதையில பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் நிறையா. அப்புறம் பாருங்க, நான் பறிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பழுத்துருச்சு பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எறும்பு வந்து பூரா காலி பண்ணிடுச்சு செடியை. பழுத்து போயிருக்குது. எறும்பு கையை வைக்க முடியல. இதெல்லாம் வந்து அவங்க வீட்டு செடி போட்டிருக்கிறாங்க, பரங்கி. இந்த பரங்கில அது போட்டிருக்கிறாங்க. சரி, போட்டுப்பாங்க, நமக்கு என்ன. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சூப்பர். இங்க பாருங்க, தெரியுதா? பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பழுத்திருக்கு பாருங்க, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரா இருக்கு, பழுத்துருச்சு. நான் இப்பதான் பாக்குறேன் மஞ்சள் கலர்ல. இது என்ன பழம் தெரியல, இருந்தாலும் நல்ல ஒரு தாறு வந்திருக்குதுங்க. இத வந்து நம்ம பறிச்சு எடுத்துருக்கா எடுத்து அவ்வளவுதாங்க. இது பழுத்திருக்குதா, எடுத்து நல்லா இதுல மஞ்சள் மஞ்சள்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மக்களே, நான் வந்து பயங்கரமா வெயில் அடிச்சிருச்சுங்க. அங்க பாருங்க,
பளிச்சுன்னு வெயில் வந்து நல்லா அடிக்குது. நான் அதனால வந்துட்டேன். இங்க பாருங்க, தெரியுதா பூச்சி? இதுலதான் நிறைய இருக்கு. தெரியுதா அந்த பூச்சி? கேமரால தெரியுதா? இந்த பூச்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு அடிச்சு என்ன பண்ணணும்னா, தண்ணிக்கு நிறைய தண்ணி கலந்து, ஒரு மூடி ஊத்துனா 1 லிட்டர் தண்ணி கலந்து நல்லா செடி மேல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூச்சி வந்து போயிடுங்க. ரெகுலரா பூச்சி இருக்கிற இடத்துல வந்து எடுத்து விட்டு இப்படி இந்த இலை இருக்குன்னா வருங்க, இப்படி திருப்பி விட்டா தெரியும் அந்த பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சொன்னீங்களா, ஒரு வெண்டைக்காயில வந்து 50 விதை இருக்குது. கடையில பாத்தீங்கன்னா ஒரு 10 விதை தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5, 6, 10 வெண்டைக்காய் வந்து முத்தி போச்சு. அந்த 10 வெண்டைக்காய் முத்துனதுலயும் பாத்தீங்கன்னா நல்ல பெரும்பெரு விதைகளா இருக்குதுன்னா பசங்க. நான் வந்து ரோட்ல உட்காந்துருக்கேன் இல்லைங்களா, நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு வர்றதுனால வந்து பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அது வேற நாய் வந்து ஒரு வீட்டுல இருக்கனால குலைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வரும் எல்லாம் இப்படி ஏன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் சாக்கோட போட்டு போனா கோழிங்க, நம்ம கோழிங்க எல்லாமே வந்து கூட்டுக்குள்ள வச்சுக்கோ. சென்னையில வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோழிங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மாடியில இருக்கிற கீரையா இருக்கட்டும் எல்லாமே வந்து யூஸ் பண்றோம், நிறைய கீரை முளைச்சு போயிருக்குது. அதே மாதிரி நாற்றுகளும் முளைச்சிருச்சு. செடி முருகை அதெல்லாம் பறிச்சு வந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே முளைச்சிருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோல நான் காமிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா இதுல வெங்காயத்தோல் வந்து நம்ம மூட்டையே போடுவோம். அதுல என்ன பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புழு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நிறைய உருவாகுது. அது உருவாகும் போது நமக்கு மட்டும் இல்ல கோழிங்களுக்கு ஒரு தீவனமா ஆகுது. நம்ம செடிக்கு யூஸ் பண்ணாலுமோ அதுல வந்து ஒவ்வொரு வெங்காயம் புழு வச்சிருக்கலாம். அந்த புழு எல்லாம் வந்து கோழிங்க வந்து நல்லாவே சாப்பிடுது. கோழிங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கோழி காமிக்கவில்லை. சென்னையில ஒரு 5 கோழி வாங்கிட்டு வந்தேன்னு பாத்தீங்களா, அதெல்லாம் எல்லாமே பியூரா சூப்பரா இருக்குது. நான் என்ன தீவனம் கொடுக்குறேன்னு பார்த்தா அது இன்னொரு வீடியோல கீரை தான் மெயினா கொடுக்குறேங்க. மதிய தீவனம் தேவையில்ல. உங்களுக்கு வாங்க கோழியை காட்டுறேன். எல்லாம் பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல் ஏன் இப்படி கறக்குது பாத்தீங்கன்னா, டெய்லி வந்து கிளீன் பண்ணிடுவாங்க அவங்க. இங்க 5 கோழி இருக்குது, 3, 4, 5 கோழி இருக்குதுங்க. கடைசியில 1 சேவல், இது என்னன்னு தெரியல. ஆனா பியூர் ஒயிட், 5மே ஒயிட். இதுக்கு எல்லாமே அந்த வெங்காயம் இது இருந்துச்சு பாத்தீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல புழுக்கள் இருந்துச்சு, அதெல்லாம் இதுல போட்டுட்டேன். நம்ம இன்குபேட்டர்ல இருந்த கோழி வந்து அதுங்களுக்கு வந்து வேற இடத்துல இருக்கு, அது நல்ல ரகம். அதுதாங்க இது வந்து எனக்கு வந்து இது வந்து குடோன் வந்து நம்ம வந்து காலி பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா சரி, அது வரைக்கும் வந்து நான் வந்து விதை போட்டேன். ஆனா எப்ப முளைச்சுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு. சரி, இருக்கிற வரைக்கும் இந்த இப்ப ஆடி மாசம் வரப்போகுது இல்லைங்களா, ஆடி மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து இனிமேதான் விதைங்கெல்லாம் போட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மழையே இல்லைங்க, சுத்தமா இல்லை. நானும் மழை வரும் விதையெல்லாம் போடலாம் நினைச்சேன், மழையே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா சரி, இருக்கிற வரைக்கும் விட்டு நமக்கு தேவையான விதைகளை மட்டும் இதுல எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாடியில வந்து நிறைய வெண்டைக்காய் செடி போட்டுக்கலாம் சொல்லிட்டு விதையா அதை நம்ம வந்து பச்சையாவே பறிக்க முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்க நல்லா முத்துனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் லைட்டா வெடிக்கும் போது, இல்லை காஞ்சி செடியிலேயே காஞ்சி கொஞ்சம் வெடிக்கும் போது அந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்தாதான் விதைக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனால வந்து நான் போய் மற்ற இதையும் பார்த்துட்டு மக்களே. இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் இப்ப எதுல வச்சிருக்கேன்னா ஒரே ஒரு சாக்குல தாங்க இந்த வாழைக்கண்ணு வச்சேன். வாழைக்கண்ணை வச்சுட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அது பாத்தீங்கன்னா 2 இலை விட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா கீழே வந்து அவரைக்காய், கொடி அவரை. ஆனா நான் காய்க்கல, காய்ச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு வாழைக்கண்ணு தான் எடுத்துட்டு வந்தேன். சரியா வந்து நம்ம இன்னும் ரெடி பண்ணி வைக்கல. ஆனா பாத்தீங்கன்னா அங்க வந்து அது அப்படியே கொறுத்து வந்து வளர்ந்து நிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாதுளம் செடியில பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. அதோட பாத்தீங்கன்னா ஒரு பீக்கங்காய் கொடின்னு இருக்கு, அது என்ன பீக்கங்கான்னு தெரியல. இங்க ஒரு மாதுளம்பழம் இங்க இங்க கிட்டத்தட்ட அங்க வருங்க, அங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10
மாதுளம்பழம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தது நிறைய இருக்குது. சரி அது தீர்ந்ததுக்கப்புறம் பறிச்சு அறுவடை வீடியோவில் காமிங்க. எவ்வளோ மாதுளம்பழங்க, கிட்டத்தட்ட 200 ரூபா 100 ரூபா 150 ரூபா விற்கிது மாதுளம்பழம். இருந்தாலும் நம்ம இயற்கையாகவே செஞ்சு வளர்த்து நம்ம சாப்பிட்றது வந்து அதோட சுவையே தனி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்றெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து கருணக்கிழங்கு, இது வந்து கரும்பு போட்டாங்க. கோழி வந்து எல்லாம் சீச்சு வீணாக்கி வச்சிருக்குது. பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவக்காய் கொடி போகுது, தண்ணி ஊற்றாம சரியாக காஞ்சி போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீக்கங்கொடியா இல்லை நொர பீக்கங்காவும் தெரியல, நிறைய இருக்குது. இது வந்து சாமந்தி செடிங்க. ஆனால் இன்னும் வந்து நான் போட்ட விதை சாமந்தி, ஆனால் என்ன கலர் பூக்குன்னு தெரியல. ஒரு மொக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இனிமேதான் வரும் மொக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா புதினா. இது வந்து ஒரு ரேடியோ பூ மாதிரி பூக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ நிறைய நாற்று வந்துருக்குது. மற்ற செடியை வந்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து சின்ன நெல்லிக்காய்ங்க. இது கல்யாண விசேஷத்தில் கொண்டாந்து வச்சது. எப்பயுமே எப்போ வச்சாலுமே வராது. இந்த தடவை என்னவோ பெருசாக கொஞ்சம் ஒரு அளவுக்கு மரம் வந்துருச்சு. இது அடுத்த வருஷம் காய்க்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கன்று ஒன்று வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன். அதில் 1 மட்டும் குருத்து வந்திருக்கு. மற்ற இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி தலை. சரி அவசரத்துக்கு நமக்கு தேவைப்படுமேனு சின்ன செடியாக வந்திருக்குது. இது போதுங்க, ஒரு 4 பறித்து நம்ம வேது பிடிச்சிக்கலாம். ஏன்னா திடீர்னு பக்கத்தில் போய் நம்ம கேட்குறத விட நம்ம வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது நாட்டு செம்பருத்தி, இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி. சரி பூத்தா சாமிக்கெலாம் வச்சு இப்போ தாங்க அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணாலும் நல்லா வருது. இது பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி. போன வருஷம் அக்ரீன செட்டில் வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது நிறைய நாற்று போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாற்று போட்டு இதெல்லாம் பாருங்க, இன்குபேட்டரில் பொறிச்சது எல்லாமே வளர்ந்துருச்சு. இப்போ சின்னோண்டா பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய ரகமாக வளர்ந்துருச்சுங்க. ஹலோ, அவ்வளோதாங்க. அங்கே உள்ள செடிகள் பழம் வந்து 1 மட்டும் பழுத்திருக்கு, மற்ற தார் வந்து பச்சையாகவே இருக்குது. எப்படி இன்னும் 2 3 நாளாக பழுத்துன்னு நினைக்கிறேன். அதை உங்களுக்கு சாப்பிட்டு போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த வாழைமரம் உங்களுக்கு தெரியும், இதில் உள்ளது இது. அதாங்க, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாடியில் ஒரு செடியெல்லாம் இனிமேல் தான் ரெடி பண்ணி விதை போட்டு எல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ இருக்கு மக்களே. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் அந்த சரி மக்களே. பாய்.